அனைவருக்கும் வணக்கம். அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிட முறையில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. சார், இந்தமாரி என்னுடைய லக்கணம் மேஷ லக்கணம், ரிஷப லக்கணம், ஜென்ம லக்கணத்துக்கு 8ல் ஆணுக்கும் பொண்ணுக்கும் 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குது. இந்த நிகழ்வுகள் எனக்கு இதை எல்லா ஜோதிடர்களும் சேர்க்கலாம், இல்லை சேர்க்கக்கூடாது. 8ல் ஒரு 2 பேருக்கும் செவ்வாய் தான் சேர்க்கலாம், சேர்க்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிட முறையில் நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்குறீங்க அப்படின்னா, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன். ஏஎல்பி இலக்கணம் மிருகசீச நட்சத்திரத்திலேயோ அல்லது மிருகசீசம் 3 நாளில் போகும்போது 8ல் செவ்வாய் இருக்கக்கூடாது. அதேமாரி அவிட்ட நட்சத்திரம், அது சித்திரை நட்சத்திரம் 1, 2 இல்லை சித்திரை நட்சத்திரம் 3 நாள் போகும்போது 8ல் செவ்வாய் இருக்கக்கூடாது. அதே அவிட்டம் 1, அவிட்டம் 2 செவ்வாய் 8ல் இருக்கலாமா, 8ல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணுமே தவிர, இல்லைன்னா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அது குறிப்பாக அவிட்ட நட்சத்திரம் 1, 2 கண்டிப்பாக செவ்வாய் 8ல் இருக்கலாமா, 8ல் இருக்கக்கூடாது. மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஜாதகம். அது பொதுவாக நீங்கள் மேஷ லக்கணத்துக்கு எனக்கு ஜென்ம லக்கணத்துக்கு 8ல் இருக்குது, நான் சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் தான் சேர்ப்போம். ஏஎல்பி லக்கணத்துக்கு 8ல் இருக்கலாமா செவ்வாய்னா இருக்கக்கூடாது. அதுவும் இப்போ மிதனத்துக்கு 8ல் மகரத்தில் செவ்வாயோ அல்லது உதாரணமாக மேஷத்தில் செவ்வாயோ அல்லது சிம்மத்தில் செவ்வாயோ இருந்தால் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். அந்த காலம் மட்டும் இந்த திருமண வாழ்க்கைக்கான ஒரு போராட்டங்கள் அல்லது பிரிவுகள் அல்லது பிரச்சனைகள் வரும். அது குறிப்பிட்ட காலங்கள், குறிப்பிட்ட 2 வருஷம் காலங்கள் அல்லது 4 வருட காலங்கள் ஒரு போராட்டத்தை கொடுக்கும். அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை விட்டு ஜென்ம இலக்கணத்துக்கு 8ல் செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் சேர்ப்போம். அச்சய இலக்கண பദ്ധதியில் ஏஎல்பி இலக்கணத்துக்கு 8ல் செவ்வாய் இருந்துச்சுன்னா கவனமாக சேர்ப்போம். ரொம்ப சந்தோஷம். நன்றி.